போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. ஆனால் கோரிக்கையை ஏற்காவிட்டால் போராட்டம் தொடரும் என ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக அரசின் நிதிநிலை காரணமாக ஊதிய நிலுவை வழங்க முடியாது என்று தெரிவித்தும் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். ஊதிய நிலுவை வழங்க அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி தேவைப்படும் எனவும் அதனை மக்கள் மீது வரியாக திணிக்க முடியாது என்றும் கூறியுள்ள அமைச்சர், தவறான பிரசாரத்தின் மூலம் உணர்வுகளை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானது என ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் நியூஸ்7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். தங்களுடன் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்திட முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் மாயவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் அதேபோல கல்வி அமைச்சர் அவர்களையும் நாங்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால், சீனியர் அமைச்சர்கள் அவர்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால், இந்த 2 நாளுக்குள்ள நீங்கள் அமர்ந்து பேசி கோர்ட்டுக்கு 28ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய போராட்டத்திற்கு விடுவதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எனினும் ஆசிரியர்களின் போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என பள்ளி மாணவர்கள் காத்திருக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ்7 தமிழ்.